தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ராணுவ வீரரின் வீட்டில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் தற்போது சோதனையானது மேற்கொண்டு வரப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பூங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட அதேகன் நகர் வட்டம் பகுதியை சேர்ந்தவர் மேகநாதன். இவர் ராணுவ வீரரான நிலையில் இவரது மனைவி தேவிற்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவது முறையாக இவர் கர்ப்பமான நிலையில் இவர் சட்டவிரோதமாக தர்மபுரி பகுதியில் கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிந்து அதில் பெண்ணாக இருந்ததால் அதனை கருக்கலைப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதுக்காக கருக்கலைப்பு செய்வதற்கு இடைத்தகரான பூங்குளம் பகுதியை சேர்ந்த வார்டு உறுப்பினரான கவிதா என்பவர் மூலம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கனகா என்ற கருக்கலைப்பு செய்யும் நபரை நேற்று இரவு தனது ரெட்டிவலசை பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே கனகா மீது கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ததாக வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் அவரது செல்போனை வைத்து கனகா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பூங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட அரேதன் வட்டம் பகுதிக்கு வந்தது கருக்கலைப்பு செய்ய வந்தது கள்ளக்குறிச்சி காவல்துறையினருக்கு தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு கனகா ராணுவ வீரரான மேகநாதன் மனைவி தேவிற்கு மற்றும் ஜோலார்பேட்டை பகுதியை சேர்ந்த மேலும் ஒரு கர்ப்பிணிக்கு கருக்கலைப்பு செய்வதற்காக வந்த பொழுது அவரை கனகாவை கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் சுற்றி வளைத்த பொழுது அங்கிருந்து கனகா தப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த கருக்கலைப்பிற்கு இடைத்தகராறு செயல்பட்ட பூங்குளம் பகுதியை சேர்ந்த கவிதா என்பவரை கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது அரேதன் வட்டம் பகுதியில் உள்ள ராணுவ வீரரான வீட்டில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அரவிந்தன்.